வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 18. ஆபீஸ் வந்து இறங்கினர் மகளும் ஸ்ருதியும். ஸ்ருதிக்கோ ஆபீஸை பார்த்ததும் தன் மாமா பிரபாகரனின் நினைவு வர கண்கள் கலங்க தன் அறைக்கு சென்று விட்டாள். மகளும் தன் கேபினுக்கு வந்ததும் ஹாய் கைஸ் என நிருவையும் நித்தியையும் பார்த்து கூறிவிட்டு அக்னியிடம் திரும்பியவன் ஹாய் பேபி என்றான் கண்ணடித்தபடி. அக்னிக்கோ கோபத்தில் கண்கள் சிவந்தன. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே யாராவது வந்துட்டே இருக்காங்க என திட்டிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். செல்லும் அவளையே காதலாக பார்த்திருந்தான் மகள். அதனை கண்ட நிருவோ டேய் ஏண்டா இப்படி பண்ற, நீயாடா இது, என்னால நம்ப முடியல என்றால் ஆச்சரியமாய். ஏன் என்னாச்சு என மகள் கேட்க, இங்க பாரு மகள், நீ அவளை லவ் பண்றது தப்பில்ல, அவ உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பில்ல. ஆனா அவளே ஏகப்பட்ட கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கா. நீ அவளை டென்ஷன் பண்ணாம உன்னோட காதலை அவளுக்கு புரிய வைடா என நிரு கூற அவனோ சிரித்தான். என்னடா சிரிக்கிற? முதல்ல நீ அணி லவ் பண்றது யாருன்னு கண்டுபிடி. அவன் வேற பொண்ண ஒருவேளை லவ் பண்ணிட்டு இருந்தா அத நீ அணி கிட்ட நிரூபி. அப்புறம் அணி உன் காதலை ஏத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு என நிரு கூற மீண்டும் மகள் சிரிக்க மட்டுமே செய்தான். எப்பா ராசா, நீ சிரிக்கிறதுலயே வேற ஏதோ பிளான்ல இருக்குன்னு தெரியுது, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு என நிரு கெஞ்சாத குறையாக கேட்க, சில் நிரு, நான் எல்லாம் யோசிச்சுட்டேன், ஏதோ இப்ப சொல்ல மாட்டேன், ஐ வில் ஹேண்டில் என கூலாக கூற நிருவும் நித்தியும் தான் தலையில் அடித்து கொண்டனர். வெளியே வந்த அனலிகாவை கண்ட ஸ்ருதி உள்ளே அவளது அறைக்கு அழைத்தாள். மே கமின் மேம் என வாசலில் நின்று அனலிகா கேட்க, எஸ் கமின் அனி என்றாள் ஸ்ருதி. பிறகு அணியை அமர சொல்ல அவளும் அமர்ந்தாள். என்ன அணி, மகி கிட்ட கேட்டியா? இப்பயாச்சும் நான் சொன்னது உண்மைன்னு நம்புறியா என கேட்க, எஸ் மேம், நீங்க சொன்னது உண்மைதான். மகள் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். அதுவும் நான் தான் அவனோட சின்ன வயசு லவ்வர்னு சொன்னான். இத நினைச்சு எனக்கு கோபம் தான் மேம். ஆனாலும் எனக்கு நீங்க காமிச்ச போட்டோ மேல நம்பிக்கை இல்ல. நிச்சயமா அது ழகரன் இல்ல என அணி கூற ஸ்ருதியோ சிரித்தாள். பரவாயில்லையே, அவன் மேல கோபம் இருந்தாலும் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற என நக்கலாக ஸ்ருதி கேட்க, இல்ல மேம், இத்தனை நாள் ஃப்ரெண்டா பழகிருக்கேன்ல, அவனை பத்தி கொஞ்சம் கூடவா தெரியாம இருக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா விசாரிங்க மேம், எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது என அனலிகா கூற ஸ்ருதியோ சிரித்தாள். நீ நம்பி இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் ஆதாரத்தோட உன்கிட்ட நிரூபிக்கலாம்னு உன்னை கூப்பிட்டேன் என ஸ்ருதி கூற, ஆதாரமா? என்ன ஆதாரம் மேம் என்றால் கேள்வியாய். ஸ்ருதி தான் ரெக்கார்ட் செய்ததை அவளிடம் காட்டுவதற்காக தன் மொபைலில் எடுத்து கொண்டிருக்க அந்த நேரம் அனலிகாவின் மொபைல் அலறியது. எக்ஸ்கியூஸ் மீ மேம் என கூறிவிட்டு காலை அட்டன் செய்ய மறுமுனையில் கேட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் கண்ணீரும் பெருகியது அனலிகாவிற்கு. என்ன சொல்றீங்க என அழுகையுடன் கேட்க அவள் அழுவதை கண்ட ஸ்ருதி, ஹனி வாட் ஹேப்பன், எனிதிங் சீரியஸ்? மேம், அம்மாக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க மேம், நான் உடனே போகணும் மேம் என அழுது கொண்டே கூற, ஹேய் என்ன சொல்ற? ஓகே ஓகே, நீ சீக்கிரம் கிளம்பு என கூற விறுவிறுவென தனது கேபினுக்கு வந்தவள் நித்தின் நிரு மகளிடம் அழுது கொண்டே கூற அவர்களுக்கும் அதிர்ச்சி. என்ன அணி சொல்ற? அம்மாக்கு ஆக்சிடென்டா? எப்போ? யார் சொன்னா என மகள் பதற்றமாய் கேட்க, தெரியல, யாரோ ரோட்ல போறவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, நான் உடனே கோயம்புத்தூர் கிளம்புறேன் என அழுது கொண்டே கிளம்ப எத்தனிக்க மூவரும், இரு, நீ தனியா என்ன பண்ணுவ, நாங்களும் வரோம் என கூறி லீவுக்கு சொல்லிவிட்டு அணியோடு கிளம்பினர். நால்வரும் கோயம்புத்தூர் நோக்கி பயணமாக
ஸ்ருதியோ அந்த நேரம் அவர்களின் கேபினுக்கு வர அப்போதுதான் நால்வரும் கிளம்பியது தெரிய வந்தது. அவ கிளம்பனா எதுக்கு இந்த மகளும் சேர்ந்து போறான், இதுல மத்த 2 பேரும் வேற என மனதினுள் புகைந்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் மகளின் சிஸ்டம் ஆஃப் செய்யாமலே இருக்க அதனை பார்த்தாள் ஸ்ருதி. என்ன இது, ஏதோ மெயில் வந்திருக்கு என யோசித்தபடி பார்க்க அதில் கங்காதரனை பற்றிய விவரங்கள் இருந்தன. ஆம், அக்னி ஸ்ருதியிடம் பேசிக் கொண்டிருந்த சமயம் மகளின் நண்பன் கால் செய்து, மச்சான் அந்த நம்பர் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் என கூற தனது சிஸ்டத்தில் தனது மெயில் ஐடி லாகின் செய்து பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அழுது கொண்டே அனலிகா வந்து விஷயத்தை கூற அந்த பிரச்சனையில் லாக் அவுட் செய்ய மறந்து அவ்வாறே சென்று விட்டான். அதுதான் இப்பொழுது ஸ்ருதி கண்ணில் பட்டது. அதனை பார்த்தவளோ, கங்காதரன் இவன் தமிழ்நாட்டுல பெரிய ஆளாச்சே, எல்லா ரவுடிங்க கூடயும் இவனுக்கு பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, இவனை பத்தி ஏன் மகள் பார்த்துட்டு இருக்கான் என யோசித்தவாறு அவனது மற்ற மெயிலை ஆராய்ச்சி செய்ய அதில் அவனும் அவனது நண்பனும் பேசிய உரையாடல் இருந்தது. எதுக்கு மச்சான் இவனை பத்தி விசாரிக்க சொன்ன, இவன் பெரிய ஆளாச்சேடா என அவனின் நண்பன் மெயில் அனுப்பியிருக்க, இல்லடா இவன் யாருன்னு இப்பதான் கேள்விப்படுறேன், நான் லவ் பண்ற பொண்ணுக்கு இவன் தொல்லை கொடுத்துட்டே இருக்கான்டா, அதான் யாரு என்னன்னு விசாரிச்சு வச்சேன் என மகள் பதில் மெயில் அனுப்பி இருந்தான். என்னடா சொல்ற, எதுவும் பண பிரச்சனையா என மீண்டும் அங்கிருந்து வர, இல்லடா பணமா இருந்தாதான் இந்த பிடிச்சு தொலைன்னு அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருக்கலாமே, அவன் இவளை கல்யாணம் பண்ண சொல்லி தொல்லை கொடுக்கறான்டா என இவன் அனுப்பி இருந்தான். ஓ பெரிய பிரச்சனைதான், சரி மச்சான் பார்த்து கவனமா இருடா, அவன் லேசுப்பட்டவன் இல்ல என அவன் நண்பன் அனுப்பி இருக்க இவனும் சரிடா என்று கூறியிருந்தான். இதனை வாசித்த ஸ்ருதியோ, ஓஹோ அனலிகாவதான் இவன் சொல்லியிருக்கான், இப்படி ஒரு பிரச்சனை வேற அவளுக்கு இருக்கா, எதுக்கும் இந்த மெயில நமக்கு ஒரு காப்பி அனுப்பி வைப்போம், எதுக்காவது இந்த கங்காதரன் நமக்கு யூஸ் ஆவான் என நினைத்தவள் தனக்கு ஒரு காப்பி மெயில் அனுப்பி கொண்டாள். 7 மணி நேர பயணத்திற்கு பிறகு கோயம்புத்தூரை அடைந்த நால்வரும் நேராக அனலிகாவின் அம்மாவை அட்மிட் செய்திருந்த மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கே அவளின் அம்மா ஐசியூவில் சேர்க்கப்பட்டிருந்தார். அழுது கொண்டே ஐசியூவின் உள்ளே அணி செல்ல போக நர்ஸ் அவளை தடுத்தார். மேம் இப்போ உள்ள போக கூடாது, அழுது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என கூற வேறு வழியின்றி கண்ணாடி கதவின் வழியே தனது அன்னையை கண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். ஹே அணி அழாதடி, அம்மாக்கு எதுவும் ஆகாது என நிறுவும். ஆமா நீ தைரியமா இரு அணி என நித்தியும், கண்டிப்பா அம்மா பொழைச்சு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத என மகளும் தைரியம் கூறி கொண்டிருந்தனர். இவர்களை 2 கண்கள் சிறிது நேரம் நோட்டம் விட்டு யாருக்கோ கால் செய்தது. மறுமுனையில், சொல்லுடா வந்தாளா அவ என ஆவலாய் கேட்டான் கங்காதரன். அண்ண அந்த அம்மாவை தேடி 4 பேர் வந்தாங்க, ஆனா அதுல அக்னி அண்ணி இல்லவே இல்லைன்ன, அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. என்னடா சொல்ற, நல்லா பாத்தியா, அது எப்படிடா, அவ அம்மாக்கு ஆக்சிடென்ட், அவ எப்படி வராம இருப்பா? நல்லா பார்த்தேன், ஒரு பொண்ணு ரொம்ப அழறா, அவ பேரு கூட ஏதோ சொன்னாங்களே, சரியா ஞாபகம் இல்ல, ஆனா நிச்சயமா அண்ணியோட பேரு மட்டும் இல்ல, நான் வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாருங்க என்றவன் அனுப்ப அதை பார்த்த கங்காதரனுக்கு தலை வெடிக்காத குறைதான். கல் நெஞ்சக்காரி, அம்மாக்கு ஆபத்துனா வருவான்னு தெரிஞ்சு பிளான் போட்டா அப்ப கூட வரல அவ, ச்சே என கோபத்தின் உச்சத்தில் கத்தினான். அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ கடத்திடுவோமா, அப்ப அண்ணி வருவாங்க தானே என அவன் அடியால் கேட்க, வேணாம்டா இவனுங்க எப்படியும் அவளை போய் பாப்பாங்க தானே, இவங்கள வாட்ச் பண்ணிட்டே போய் அவளை பிடிச்சிடலாம், இல்லனா தப்பிச்சிருவா, நீ அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு கவனிச்சுட்டே இரு, அவங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட் வந்துடக்கூடாது, கவனமா இரு என கூற அவனும் அவர்களை வெளியே நின்றே கவனிக்க ஆரம்பித்தான். அருகில் சென்று கவனித்தால் சந்தேகம் வந்துவிடும் என்றெண்ணி அந்த நேரம் அனலிகாவை மருத்துவர் அழைக்க நால்வரும் சென்றனர். பேஷண்ட்டுக்கு வேண்டப்பட்டவங்க யாரு என அவர் கேட்க, நான் தான் டாக்டர், அவங்க என் அம்மா, உங்க நேம்? மிஸ் அனலிகா. ஓகே மிஸ் அனலிகா, உங்க அம்மா கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷன்ல தான் இருக்காங்க, தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு, இத நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா வேற வழி இல்ல, உண்மைய நான் சொல்லிதான் ஆகணும், உங்க அம்மா பிழைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி,
அவங்க கொஞ்சம் கவலைப்பட்டு யோசிச்சா கூட அவங்க உயிருக்கு ஆபத்து. எங்களால முடிஞ்ச எல்லாமே நாங்க பண்ணிட்டோம். இதுக்கு மேல எங்க கையில எதுவுமே இல்ல என கூறிவிட அனலிகாவோ சத்தமாக அழுதாள். அவளை தேற்றி வெளியே கூட்டி வர அவள் அம்மாவை அட்மிட் செய்தவர் வந்தார். நீங்க தான் இவங்க பொண்ணா என கேட்டுவிட்டு அவளின் கையில் 20,000 பணத்தை கொடுத்து, பணம் கட்டாம அட்மிட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. என் கையில அவ்வளோ காசு இல்ல, அதான் வேற வழி இல்லாம உங்க அம்மா கழுத்துல இருந்த செயினை அடமானம் வச்சு அட்மிட் பண்ண. இது மிச்ச பணம், தைரியமா இருங்க என கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். அணி விடாமல் அழுது கொண்டேதான் இருந்தாள். மூவருக்கும் அவளை என்ன கூறி தேற்றுவது என்றே தெரியவில்லை. பிறகு சிறிது நேரத்தில் நர்ஸ் வந்து, மேம், நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க மேம் என கூற நால்வரும் உள்ளே சென்றனர். தன் தாயின் அருகில் நின்று அவள் கண்ணீர் வடிக்க அவள் கண்ணீர் துளிகள் அவள் தாயின் கையில் பட லேசாக கண் விழித்தார். ஏதோ கூற முயற்சிக்க பிறகு நர்ஸ் அழைத்து அவரின் ஆக்சிஜன் மாஸ்கை சிறிது விலக்க சொன்னார். அவரின் தாயோ மெதுவாக திக்கி திணறி பேச ஆரம்பித்தார். அக்னிமா, வந்துட்டியா? எங்க உன்னை பார்க்காமலே போயிருவேணும்னு பயந்தேன். மா, உனக்கு ஒன்னும் ஆகாதுமா, நான் வந்துட்டேன் என்றால் அழுது கொண்டே. அக்னிமா, எனக்கு தெரியும் நான் பொழைக்க மாட்டேன். நான் இப்படி ஆக காரணம் அந்த கங்காதரன் தாம்மா. அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான். என்ன துரத்திட்டே வந்தான். அப்புறம்தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நல்ல வேளை என்னோட போன் அவன் கையில கிடைக்கல. ஆக்சிடென்ட்ல போன் நசுங்கி உடஞ்சிருச்சு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ கண்டிப்பா என்னை பார்க்க வருவன்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிருக்கான். நீ அவன் கண்ணுல படாம கவனமா இருமா. இவ்வளோ நாள் என்னை வச்சுதான் உன்னை கண்டுபிடிக்க முடியும். நான் போய் சேர்ந்த அப்புறம் கண்டிப்பா அவனால உன்னை கண்டுபிடிக்க முடியாது என அவர் திக்கி திணறி கூற, அணியோ, மா ப்ளீஸ்மா, அப்படி சொல்லாதம்மா, உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா என்று அழுதாள். இல்ல அக்னி, இதுதான் உண்மை. எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை இருக்கு. நிறைவேற்றுவியா அக்னி என மூச்சு திணறியபடி கேட்க அவள் பதறியவள், மா என்னம்மா ஆச்சு? மூச்சு வாங்குதுமா என பயந்து கதற அவளின் கையை பற்றியவர், இல்ல எனக்கு ஒண்ணுமில்ல. எனக்கு ஏதோ ஆகிறதுக்குள்ள என் கடைசி ஆசையை நிறைவேத்து அக்னிமா என கண்களில் கண்ணீர் வடிய அவர் கேட்க, சொல்லுமா, நான் என்ன பண்ணணும் என்று கேட்டால் விசும்பியபடி. அவரோ மெதுவாக நித்தினை அழைத்து அவன் காதில் ஏதோ கூற அவனும் சரி என்று கூறிவிட்டு விறுவிறுவென வெளியே சென்றான். மற்ற மூவரும் புரியாமல் அவர் அன்னையை பார்க்க அவரோ பேச ஆரம்பித்தார். அக்னி, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்குதான்னு உனக்கே தெரியும். இப்போ அம்மா செய்ய போற காரியம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இத நான் செஞ்சு வைக்காம என் உயிர் போச்சுன்னா நிச்சயம் என் ஆத்மா சாந்தி அடையாது என இவர் கூற, மா ஏம்மா இப்படி பேசுற? உனக்கு ஏதோ ஆகாதுமா என அணி கூறி கொண்டிருக்க அந்நேரம் நித்தின் உள்ளே நுழைந்தான், கையில் மஞ்சள் கயிற்றுடன். ஆம், அவரின் அம்மா நித்தினின் காதில் அருகில் இருக்கும் கோவிலிலிருந்து மஞ்சள் கயிற்றினை எடுத்து வரும்படி கூற நித்தினும் உடனே சென்றான். கையில் மஞ்சள் கயிற்றுடன் வந்தவனை மூவரும் புரியாமல் பார்க்க அதனை தன் கையில் வாங்கியவர் மகிழை அழைத்து, மகிழ் தம்பி, இதை என் பொண்ணு கழுத்துல கட்டுங்க. என் பொண்ண உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன். நீங்க தான் அவளை இனிமே பாத்துக்கணும். நான் உங்களை நம்புறேன் என கைகூப்பி கெஞ்ச இதனை சற்றும் எதிர்பாராத நால்வரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். அக்னியோ, மா என்னமோ பண்ற நீ என்றால் அழுது கொண்டே. தயவு செஞ்சு என்னோட கடைசி ஆசைய நிறைவேத்து அக்னிமா. எனக்கு கண்ணு எல்லாம் இருட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள உன் கல்யாணத்தை நான் பார்க்கணும் என மேலும் மூச்சு வாங்கியபடி கூற, மா மா என அக்னி கதற அவரோ மகிழை நோக்கி கையெடுத்து கும்பிட மகிழோ அக்னியை கலக்கமாய் பார்க்க வேறு வழியின்றி தலையசைத்தாள் அனலிகா. ஆம், 3 நொடியில் 3 முடிச்சிட்டு அவனின் அணியை அதிகாரபூர்வமாக அவனவள் ஆக்கிக் கொண்டான் அந்த இக்கட்டான சூழலில்.
அதனை கண்குளிர கண்டவரின் கண்கள் மெல்ல மெல்ல மூட, மெதுவாக அவரின் மூச்சும் நிற்க பிரிந்தது அவரின் உயிர். அதனை கண்டவள் அந்த மருத்துவமனையே அதிரும்படி மா என கதறினாள். மருத்துவர் வந்து பரிசோதித்துவிட்டு அவரின் உயிர் பிரிந்து விட்டதென கூற அழுது கரைந்தாள். அவளின் நிலை கண்டு மற்ற மூவரும் கண்ணீர் சிந்தினர். பிறகு மகளும் நித்தினும் மருத்துவமனையில் முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையும் முடித்து, ஒரு மகனாக அவருக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்கு அனைத்தையும் மகளே செய்து முடித்தான். அழுது அழுது அவ்வாறே சோர்வில் உறங்கியும் போனாள். உறங்கியவளுக்கு அவள் நன்றாக உறங்கட்டும் என ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுவிட்டு அருகில் ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து நிறுவை அவளுக்கு துணைக்கு வைத்துவிட்டு மகளும் நித்தினும் வெளியே வந்தனர். நடந்த அனைத்தையும் கவனித்த கங்காதரனின் அடியாள் மீண்டும் அவனுக்கு கால் செய்தான். அண்ண, அந்த அம்மா செத்து போச்சு. அந்த 4 பேரு தான் அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க என கூற, என்னடா சொல்ற? அவ செத்துமா? அவ பொண்ணு வரல என அதிர்ச்சியாக கேட்டான். ஆமண்ண, வேற யாருமே வரல. அண்ண, நிஜமா அண்ணி உயிரோட தான் இருக்காங்களா என சந்தேகமாய் கேட்க, டேய் முட்டா பயலே, வாய உடைச்சிருவேன். ஏன் அக்னி உயிரோட தான் இருப்பா. மன்னிச்சிருங்கண்ண, அம்மா செத்ததுக்கு கூட ஒரு பொண்ணு வராம இருப்பாளா, அதான் கேட்டண்ண. அந்த வெங்காயம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒழுங்கா அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்க எல்லாம் நம்ம ஆளுங்களை போட்டு வாட்ச் பண்ணு என கூறிவிட்டு யோசிக்க ஆரம்பித்தான். என்னடா இது, எதிர்பார்க்காம என்னெல்லாமோ நடந்துருச்சு என நித்தின் கேட்க, ஆமா மச்சான், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு. என்னெல்லாமோ நடந்துருச்சு. அவளுக்கு இது ரொம்ப பெரிய இழப்புடா. இதுல இருந்து அவ வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டம். ஆமா மச்சி, இனிமே நீதாண்டா அவளுக்கு எல்லாம். அவளை நல்லா பாத்துக்கோ. கண்டிப்பா மச்சான். ஆனாலும் இந்த இக்கட்ல எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவளுக்கு கண்டிப்பா இதுல விருப்பம் இல்லதான். வேற வழி இல்லாம தான் என்ன தாலி கட்ட சொன்னாடா. விடுடா, எல்லாம் விதி. கொஞ்ச நாள் ஆகும் அவ இதை ஏத்துக்க. பொறுமையா இருப்போம்டா என கூற, அவனும் சரி என்று விட்டு தன் சித்தப்பாவிற்கு அழைத்து நடந்த அனைத்தையும் கூறினான். என்ன மகள் சொல்ற? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நேத்துதான் சித்தப்பா. ச்சே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க அங்க இருந்து கிளம்புறது உங்களுக்கு நல்லது. இப்ப கூட உங்களை யாராவது கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம் என அவர் கூற, இவனும் சரிங்க சித்தப்பா, நாங்க இன்னைக்கே கிளம்புறோம் என கூறினான்.